அடுத்தது கமலஹாசன் பார்ட்டியில் எப்போவுமே கொக்கைனுங்கிற போதை மருந்து இருக்குமா அப்படின்னு சுசித்ராங்கிற பாடகி சொல்கிறாங்க. நாம வெள்ளித்தாம்பளத்துல கொண்டு வருவாங்க கமலஹாசன் பார்ட்டில கொக்கைன். அதை வேணான்னு சொன்னதுக்கு என்ன வச்சு செய்யறாங்களா? ஏங்க சகஜமா இருக்குங்க ட்ரக் கல்ச்சர். இப்போ அவங்களே நம்பிக்கை இல்லாதவங்க. அந்த சுசித்ராங்கிற பாடகி வந்து அப்பப்போ ஒன்றுன்னு சொல்லுவாங்க, அது பொய்யா இருக்கும். அவங்கள முதல்ல நம்ப முடியாது. ஆனால் அவங்கள நம்ப முடியாதனால நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சினிமா நடிகர் பிரபலங்கள் எல்லாம் பார்ட்டி வைக்கும்போது இந்த கொக்கைனுங்கிற போதை மருந்து இருக்கும் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ முன்னாடி சினிமாக்காரங்கள்லாம் டாஸ்மாகை மட்டும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது கொஞ்ச நாள் உயிர் இருக்கும். இப்போ அதிலேயே பார்த்தீங்கன்னா விவேக், மலைச்சாமி இந்த மாதிரி நல்ல நடிகர்கள் எல்லாம் போயிட்டாங்க. இதில் போதை மருந்து, அதுவும் கொக்கைன்னு அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் ரொம்ப ஆபத்தானதாச்சே. நம்ம சினிமா நடிகர்லாம் மக்களால் விரும்பப்படுறாங்க, பார்க்குறாங்க. இந்த கொக்கைனுங்கிறது எவ்வளோ மோசமான விஷயம்னா, அதாவது அது அப்படியே வாசனை பிடிப்பாங்க. ஒரு பொடியாக இருக்கும், அப்படி வாசனை பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அது இன்ஜெக்ஷனாக போடுவாங்க. இது வந்து எப்படின்னா, அதை ரொம்ப அதிகம் இது பண்ணவங்க வெறி பிடிச்சி அலைவாங்க. ரோட்டில் வெறி பிடிச்சி கத்துவாங்க, இல்லைன்னா மயங்கி சுத்தமாக விழுந்துருவாங்க. போகிறவங்க வரவங்களை நான் தாக்குவாங்க. இந்த சில பேர் போதை மருந்து வந்துட்டு போகிறவங்க நான் வெட்டலாம் பாருங்க, அவன்லாம் கொக்கைன் குடித்தவன். போகிறவங்க வரவங்கெல்லாம் வெட்டுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்கள தாக்குவாங்க, அவங்கள கட்டி போடணும். கொக்கைன் போதை ரொம்ப இதாகிடுச்சுன்னா. ரொம்ப வருஷமாக இருக்குது. அமெரிக்காவில் வந்து கோக்குங்கிற ஒரு மரத்துலேருந்து பண்ணப்பட்டது. இப்போ ரசாயனம் இதெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிக ஆபத்தானதில் ஒன்று இந்த கொக்கைன். இந்த சுசித்ராங்கிறவங்க நம்ம திரைப்பிரபலங்கள் குடிக்கிறாங்கங்கிறது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். அது வந்துட்டா என்ன ஆகும்? திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் சாவாங்க. சின்ன வயசாக இருப்பாங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் சாவாங்க. கிட்னி கட்டு போயிடும். அப்புறம் டயாலிசிஸ்னு வருஷ கணக்கில் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கும் இதுக்கும் அலைய வேண்டியது. பேரலிட்டிக், ஒரு பக்கம் கை காலு போயிடும். இதை தொடச்சி குடிச்சிங்கன்னா கை காலு போயிடும். அது மாதிரி உடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லங்ஸ், நுரையீரல் கட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே வெண்டிலேட்டர் வச்சு இருக்க வேண்டியது. சித்திரவதை அனுபவித்து சாவார்கள் கொக்கைன் குடிக்கிறோம். அதனால் இந்த சுசித்ராங்கிறவங்க சொல்கிறது உண்மையோ பொய்யோ. அதனால் இன்னுமே இந்த சினிமா துறையை சேர்ந்தவங்க வந்து பார்ட்டி வச்சாங்கன்னா போலீஸ் முதல்ல போய் அங்கே நீ வேலை இதை குடிச்சிக்கோங்க, டாஸ்மாக மதுவை குடிச்சிக்கோங்க, கொக்கைன் போன்ற போதைப் பொருளை குடிக்கிறாங்களாங்கிறத செக் பண்ணணும். ஏன்னா இவர்களை காப்பது நமது கடமை. மக்களால் விரும்பப்படுபவர்கள், மக்கள் இவங்களை ரொம்ப ரசிக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு அந்த ஆபத்து தெரியவில்லைனாலுமே காவல்துறைக்கு இதையும் சொல்கிறேன். என்னென்னா, ஹோட்டலில் பப்ஸுன்னு நடக்குது. 19 வயசு 20 வயசு கல்லூரி மாணவிகள்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. பப்ஸ் அங்கே பூரா போதைப் பொருள் இந்த கொக்கைன் வந்து பரிமாற்றம் செய்யப்படுது. நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் விஷயமாக, ஒரு டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் இன்டர்நேஷனல் அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் இங்கே வந்தார். ஸோ அந்த விஷயமாக வரும்போது, அவருடைய சொத்து விஷயமாக நான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, பப்புக்கு வரீங்களான்னு என்னை கூப்பிட்டார். ரொம்ப நாளாக பப்புன்னு சொல்கிறாங்களேன்னு நான் அந்த பப்புக்கு போனேன். அப்போ நான் கண்ட காட்சி, ஸ்டார் ஹோட்டலில் அவ்வளவு இளைஞர்களும் உள்ளே வந்து கொக்கைன் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் நிறைய பேர் நேரம் செத்து போயிருப்பாங்க. எல்லாமே படித்தவர்கள், கல்லூரியில் படித்தவர்கள், என்ஜினியர்ஸ், எம்பிபிஎஸ் படிக்கணும், இவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க. ஃபுல்லாக மதுவும் உள்ளே இருக்குது, டான்ஸ் ஆடுறாங்க. ஒவ்வொருத்தரும் டேபிளுக்கு கீழே வச்சு அப்படியே மாறுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கொக்கைன். அதனால் பப்ஸு, நம்ம சினிமாக்காரங்க வைக்கிற பார்ட்டியெல்லாம் காவல்துறை போய் செக் பண்ணுங்கள். இவர்களை காப்பது நமது கடமை. அவர்களுக்குத்தான் அந்த அவர்களை பற்றி, குடும்பத்தை பற்றிய அக்கறை இல்லை. அதனால் காவல்துறை வந்து அதெல்லாம் கண்காணிக்கணும். இளைஞர்களை காப்பாற்றுங்க. பப்ஸிலிருந்து கல்லூரிகளெல்லாம் வந்துக்கிட்டு நிரந்தரமாக இங்கே வந்து போலீஸ் கண்காணிப்பு இருக்கணும், ஸ்கூல்கள்லேயும் கண்காணிப்பு இருக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த கமலஹாசன் விஷயத்தில் சுசித்ராங்கிற பாடகி சொன்னதில் நம்ம தெரிவிக்க வேண்டிய செய்தி இதுதான். திமுக 3 வருஷம் ஆச்சான் ஆட்சி முடிஞ்சு. அதனால் வைகோ வாழ்த்து சொல்லியிருக்காரு. என்ன வாழ்த்து சொல்லியிருக்காரு? ஸ்டாலின் வீரநடை போடுகிறார். ஸ்டாலின் உழைப்பு உழைப்பு உழைப்பு, எங்கேயோ போயிட்டார், மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணிட்டார். எதுக்கு இவ்வளோ இது பண்ணி பேசுகிறாரு? முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஸ்டாலின் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி
வைகோ ஸ்டாலினை பற்றி என்ன பேசினார் இந்த வீடியோவில் பாருங்கள். ஈழ பிரச்சனை என்ன சிறான் மேட்டராம் பாரு. அவருக்கு எதுவும் தெரியாது, திமுக பற்றி தெரியாது, திமுக வரலாறு தெரியாது, எந்த சப்ஜெக்டும் தெரியாது, திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது. அவரை புறப்படுத்தாதீங்க. திமுக என்ற இன்றைக்குள்ள நிலைமையில் கலைஞருடைய குடும்பம் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் தமிழ்நாட்டை நாசம் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோவில் ஸ்டாலினை பற்றி எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த வட்ட செயலாளருக்கு தெரியுறது கூட ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னார். அவர் சொன்னால் நம்பித்தான் ஆகணும். ஏன்னா கருணாநிதியோட கூடவே இருந்தவர், ஸ்டாலின் கூடவே இருந்தவர். இதே துரைமுருகனை பார்த்து இதெல்லாம் எங்கே தேரப்போகுது எங்கே வந்து அப்படின்னு ஸ்டாலினை சொன்னவர் தான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அது மாதிரி இவர் ஸ்டாலினை நன்றாக தெரிந்தவர். ஒன்றுக்குமே லாய்க்கில்லைங்கிறார். ஒன்றுக்குமே லாய்க்கில்ல. 3 வருஷம் வந்தான் உடனே இப்போ வைகோ குரல் எப்படி மாறுது? உழைப்பு, உழைப்பு, திறமை அப்படின்னு அப்படியே கவுண்டமணி பாயிண்டில் சொல்கிறதா இருந்தால் அரசியலில் இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பையனுக்கு ஒரு MP சீட்டு கொடுத்துட்டார்ல திருச்சியில், இவருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டார்ல. இதெல்லாம் எதுக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறது அந்த சாதிக்கல்வி விஷயத்தில் தற்கொலையில் நிறைய விஷயம் அவருக்கு தெரியும் வைகோவுக்கு. அதனால் அவரை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு ராஜ்யசபா தொகுதி, ஒரு MP லோக்சபா தொகுதி பையனுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் ஸ்டாலின் புராணம் பாடுகிறார் வைகோ அப்படிங்கிறது தான் நம்ம தெரிவிக்க விரும்பக்கூடிய செய்தி. இத்துடன்